வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தேர்தல் சட்டமூலம் உறுதியாவணம் இல்லை என்கிறார் ஜனாதிபதி. විවේචන කරන මේ ගැන විරෝධතා ඉදිරිපත් කරන ඒ සියලු දෙනාට මම මගේ ගෞරවය සහ ස්තුතිය පිරිනමනවා. 20வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் பாராளுமன்றத்தில் விவாதம். முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவிடம் நிதி மோசடி விசாரணை பிரிவு விசாரணை. நாட்டில் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் சிறுபான்மை கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதன் அவசியம் அதிகரித்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. சிலாபம் கடற்பரப்பில் போதைப்பொருள் கொடுக்கல் வாங்கல் குறித்த தகவல். ஆப்கானிஸ்தான் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் குண்டு தாக்குதல். கொட்டிக்காவாத்து முல்லேரியா பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புதிய தேர்தல் முறைமைக்கான 20வது திருத்தம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை கடந்த வாரத்தில் வர்த்தமானியில் வெளியிட்டேன். விசேடமாக பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் முறைமையை மாற்றுவது தொடர்பில் வர்த்தமானி தொடர்பில் தற்போது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. எதிர்ப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு விமர்சனங்கள் வெளிவரும் என்பது எனக்கு தெரியும். அந்த கருத்துக்கள் மற்றும் புதிய யோசனைகள் வரும் என்பது எமக்கு தெரியும். அதற்காக நான் வர்த்தமானியை வெளியிட்டேன். வர்த்தமானி என்பது இறுதியல்ல, புதிய தேர்தல் முறைக்கான ஆரம்பமாகும். இதனை தெளிவாகவே கூற விரும்புகின்றேன். பாராளுமன்றத்தில் தற்போது 225 உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த 225 வைத்துக் கொள்வதா அல்லது 237 அதிகரிப்பதா, இது குறித்து எதிர்வரும் நாட்களில் தீர்மானிக்க முடியும். இந்த வர்த்தமானி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படும். உயர் நீதிமன்றம் இதனை விசாரணை செய்து சட்டத்தில் மக்களின் இறைமை தெளிவாக உறுதிப்படுத்தப்படுகின்றதா என்று ஆராயும். தமக்கு அநீதி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் தரப்பிலிருந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றமையை கண்டேன். அதுபோன்று சிறு கட்சிகளை எடுத்துக் கொண்டால் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் ஜாதிக ஹெலோருமிய போன்ற கட்சிகளிலிருந்து பாராளுமன்றத்துக்கு சிறு பிரதிநிதித்துவம் காணப்பட்டாலும் அந்த கட்சிகள் சிறப்புமிக்கவை. ஆகவே இந்த வர்த்தமானி ஒரு வழிகாட்டி மாத்திரம்தான். இந்த வர்த்தமானியை புதிய வர்த்தமானியாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். தேவையான வகையில் திருத்தம் கொண்டு வர முடியும். பாராளுமன்ற குழு கூட்டத்தில் தேவையான திருத்தங்களை கொண்டு வர முடியும். இந்த வர்த்தமானி புதிய தேர்தல் முறைமை மாற்றத்துக்காக வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விமர்சனங்களை முன்வைக்கும் அனைவருக்கும் எனது கௌரவத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொட்டிக்காவத்த முல்லேரியா பிரதேச சபையின் நவீனமயமாக்கப்பட்ட பிரதான அலுவலகத்தை ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார். நாட்டின் தேர்தல் முறைமை மற்றும் அத்துடன் இணைக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நாளையும் நாளை மறுதினமும் ஒத்திவைப்பு விவாதத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக பிரதி சபாநாயகர் சந்திம வீராக்கொடி தெரிவித்துள்ளார். நாளை பிற்பகல் 1 மணி முதல் மாலை 6:30 வரையும், நாளை மறுதினம் காலை 9 மணி முதல் மாலை 6:30 வரையும் தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் பாராளுமன்ற ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த இன்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த விவாதத்தை நடத்துவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் அதுரலிய ரத்தன தேரர் உள்ளிட்ட எதிர்க்கட்சியில் உள்ள சில தலைவர்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். எனினும் சபை முதல்வரின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த விவாதத்திற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டது. புதிய தேர்தல் திருத்தம் மூலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளக பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளே இழுபறி காரணமாக 19வது திருத்த சட்டத்தை பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை குறித்து அதிலே பூரண திருப்தி இல்லாவிட்டால் என்றால் அது கொஞ்சம் அரைகுறையா பிறந்த குழந்தை மாதிரி. நாங்க சொன்னது என்னவோ கடைசியில இருக்கிறது கொஞ்சம் ஏதோ அதையாலும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தது. தன்னுடைய சொந்த அதிகாரங்களில் ஒரு சிலவற்றை கைவிடுவதற்கு ஜனாதிபதி அவர்கள் இணங்கியது என்பது ஒரு வரலாற்று சாதனை. ஒரு தியாக உணர்வோடு அவர் முன்வந்தது சம்பந்தமாக ஜனாதிபதியை நாங்கள் பாராட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் அப்படி செய்த ஒரு ஜனாதிபதி இந்த தேர்தல் சீர்திருத்த விஷயத்தில் அவருக்கு கை கொடுத்த கட்சிகளை கைவிட மாட்டார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். சிறுபான்மை கட்சிகள் புதிய தேர்தல் சீர்திருத்தத்தினால்
படுமோசமாக பாதிக்கப்பட போகிறோம் என்ற விஷய சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்தோடு பெரிய முரண்பாடு எங்களுக்கு ஏற்பட்டது. நாங்கள் சமர்ப்பித்த ஆலோசனைகளை அப்படியே புறந்தள்ளி வெறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளே இருக்கிற உள்முரண்பாடுகளுக்கு தீர்வாக இந்த புதிய தேர்தல் சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்துகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில் ஏகமனதாக இணக்கம் தெரிவிக்கப்பட்டு 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக செயற்படுவதாயின் ரவுஃப் ஹக்கீம் அமைச்சரவையிலிருந்து விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் நிமா ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். சமஸ்த கேபினட் மண்டலே அனுமதி කරපු දෙයක්. இது முழு அமைச்சரவையும் அனுமதித்த ஒரு விடயமாகும். ஆகவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக தற்போது ரவுஃப் ஹக்கீமால் கூற முடியாது. அவ்வாறென்றால் அவர் அமைச்சரவையிலிருந்து விலக வேண்டும். இந்த விவாதத்தை முன்னெடுப்பது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க அரசியல் செயற்பாடொன்றை முன்னெடுக்கின்றமை தெரிகின்றது. இந்த விவாதம் உண்மையாக முன்னெடுக்கப் போவதில்லை. 20ஐ தோல்வியடை செய்வோம் என ரணில் கூறியதாக அனுர கூறுகின்றார். இரகசியங்கள் அனைத்தும் இவ்வாறு கூறப்படுகின்றது. ஆகவே சட்டப்பூர்வமான விவாதத்தை முன்வைக்க தீர்மானித்துள்ளோம். 2 நாள் விவாதம். இது குறித்து கலந்துரையாடுவோம். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் சாஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வீரகெட்டியவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். வீரகெட்டிய மத்திய மகா வித்தியாலயத்தின் முன்பகுதியை 1305 லட்சம் ரூபாய் செலவில் மறுசீரமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஒன்றிணைந்து தேர்தல் முறைமையை மாற்றுவதற்கு 20வது அரசியலமைப்பு திருத்தம் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்ற மிகவும் தெளிவான நிலைக்கு வந்துள்ளனர். புதிய தேர்தல் முறைமை எதிர்வரும் தேர்தலில் இடம்பெறாது அதற்கு பின்னரே முன்னெடுக்கப்படும் என்பதே இதில் உள்ள மாற்றமாகும். நல்லாட்சியில் நாங்கள் அனைவரும் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சி 20வது திருத்தத்திற்கு எதிராக செயற்படுவதாக பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் பிரச்சினை என வதந்திகளை பரப்புகின்றனர். யாராலும் இந்த நல்லாட்சியை சீர்குலைக்க முடியாது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது தாம் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக முதலாளிமார் சம்மேளனம் 1 வார கால அவகாசம் கோரியதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆறுமுகன் தொண்டமான் தெரிவித்தார். இப்ப இன்னைக்கு காலையில 9 மணியை போல சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. முதலாளிமார் சம்மேளனமும் கூட்டு ஒப்பந்தத்துல கைச்சாத்திட்ட தொழிற்சங்கங்களும் காலையில 9 மணிக்கு தொடங்கி ஒரு 11-12 போச்சு பேச்சுவார்த்தை. அதுல பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டுச்சு. அதே நேரம் இப்ப தொழிலாளர் முதலாளிமார் சம்மேளனம் இன்னும் 1 வார காலம் கேட்டிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க. அதனால 2ஆம் தேதி திருப்பி 2ஆம் தேதி காலையில 10 மணிக்கு சந்திக்கிறதுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க கம்பெனிகளோட பேசிட்டு வரணும்னு சில கோரிக்கைகள் நாங்க வச்சது. அதனால 2ஆம் தேதி அநேகமா ஒரு சுமமான முடிவு வரும்னு எதிர்பார்க்கிறோம். இல்லைன்னா அடுத்த கட்டம் என்னங்கிறத அந்த நேரம் நாங்க முடிவு பண்ணுவோம். நாட்டில் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் சிறுபான்மை கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதன் அவசியம் அதிகரித்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் வடபிராந்திய உதவி பொது முகாமையாளர் மற்றும் பிராந்திய அலுவலகம் என்பன இன்று யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டன. அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகும் நீர்வளங்கள் வடிகால் அமைச்சர், மலையகத்து தலைவர்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டியது அவசியம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இன்னும் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நான் கூற விரும்புகிறேன். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஏற்பட்ட நிலைமைகள், ஆனாலும் எங்களுடைய தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையக தமிழர்களுடைய இன பிரச்சனைகளுக்கு, அன்றாட பிரச்சனைகளுக்கு, இன்னும் தீர்வு காணாத விடயங்களுக்கு நாங்கள் ஜனாதிபதியுடன், பிரதமர் அவர்களுடன் பேசுவதற்கு இருக்கின்றோம். மிகவும் முக்கியமான விடயங்களை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம். எங்களுடைய மண்ணிலே பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கான சக உரிமைகளை, சம உரிமைகளை வழங்க வேண்டும். போன காலங்களில் 3 பாதைகளையும் பூட்டி அந்த அரசாங்கம் எங்களை உயிர் பழிவாங்கல் படுகொலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அப்படியான காலத்திலே நான் நினைக்கின்றேன், இன்று 13,000 போராளிகளை புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியிலே விடப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு முதல் நான் நேற்று முன்தினம்
புனர்வாழ்வு முகாமுக்கு சென்றிருந்தேன். அங்கு இன்னும் போராளிகள் அதாவது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வருகின்றார்கள். அவர்களின் மனநிலை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக எங்களுடைய இந்த அரசாங்கத்திலே கௌரவ பிரதமர் அவர்களுக்கும் அவருடைய கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த அபிவிருத்தி போல் வடமாகாணத்துக்கு இவர்கள் எப்படி அபிவிருத்தியை துரிதப்படுத்துகின்றார்களோ அதே போல் எங்களுடைய மக்களின் சிறையில் வாடுகின்றவர்களுக்கு அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்றும், அதே போல் எங்களுடைய தீர்வு திட்டத்துக்கு எங்களுடைய மக்கள் இதற்காக உயிரை பறிகொடுத்திருக்கின்றார்கள். எங்களுடைய தீர்வு திட்டத்தையும் அவர்கள் முன்வைக்க வேண்டும் என்று இந்த சபையில் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். காணாமல் போனவர்களின் உறவுகள் உளவியல் ரீதியான பாதிப்புக்கும் பொருளாதார ரீதியான சரிவுக்கும் உள்ளாகியுள்ளனர். கடத்தப்பட்டு காணாமல் போன திருகோணமலை அன்பு வழிபுறம் ரேகனுக்காக காத்திருக்கிறது அவரது குடும்பம். திருகோணமலை அன்பு வழிபுறத்தை சேர்ந்தவர் செபஸ்டியன் தேவி. 2008ஆம் ஆண்டு தொழிலுக்காக சென்ற ரேகன் வீடு திரும்பவில்லை. திருகோணமலை நகரில் வைத்து கடத்தப்பட்டு காணாமற் போன ரேகனுக்காக கடந்த 7 வருடங்களாக காத்திருக்கின்றார் செபஸ்டியன் தேவி. மகன் இருந்தா மகன் கட்டுப்பாட்டில் வாழ்ந்து கொண்டு வந்தேன். மகனை 2008 3ஆம் மாசம் 19ஆம் தேதி கடத்திட்டு போயிட்டாங்க. 6 தெரியாது கடத்தி கொண்டு போயிட்டாங்க. ரேகனுக்கு 5 சகோதரர்கள். வீட்டின் மூத்த பிள்ளை அவன். அவனது உழைப்பை நம்பியே ரேகனின் குடும்பம் வாழ்ந்தது. ரேகன் காணாமல் போனதோடு தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். இன்று உணவு விடுதி ஒன்றில் சமையல் பணி செய்தே தன் நாட்களை நகர்த்திக் கொண்டிருக்கின்றாள் செபஸ்டியன் தேவி. நான் இந்த பிள்ளைகளை வளர்க்க பெரிய கஷ்டப்பட்டு நான் ஒரு கூலி தொழில் செய்துதான் வாழ்ந்து வருகிறேன். படிப்பு செலவுக்கும் பிள்ளைகளுக்கு அண்டாண்ட சாப்பாடு செலவு மிகவும் கஷ்டப்படுறேன். எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வழியான வீடு இல்லை. பொருளாதார நெருக்கடியால் ரேகனின் சகோதரர்கள் கல்வியை விட்டு இடைவிலக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். ரேகன் காணாமல் போனதோடு வீட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததுடன் இந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியும் காணாமல் போனது. என் மகனை மிக எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்தா எங்களுக்கு மிக நிம்மதியா இருக்கும். ஆனா மகன் வரும் மட்டும் எங்களுக்கு கண்ணீர் வருமா காத்து கொண்டு தான் இருக்கின்றோம். என்று ஒரு நாள் ரேகன் திரும்பி வருவான், குடும்பம் மீண்டலும் என காத்திருக்கின்றாள் செபஸ்டியன் தேவி. கிளிநொச்சி ருத்ரபுரம் இழுக்காடு கிராமத்தில் சிறுமி ஒருவர் நேற்று காணாமல் போயுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறுமி நீராடுவதற்காக பெற்றோருடன் நேற்று சென்றுள்ளார். ஒன்றுவிட்ட சகோதரனுடன் சைக்கிளில் சிறுமியை அனுப்பிவிட்டு சென்ற சந்தர்ப்பத்திலேயே அவர் காணாமல் போயுள்ளார். நீராடும் இடத்தில் சிறுமியை ஒன்றுவிட்ட சகோதரன் இறக்கி வந்ததாகவும் பெற்றோர் சென்று பார்த்தபோது சிறுமியை காணவில்லை என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சிறுமியை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் கிளிநொச்சி போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதுவர்களை தெளிவுபடுத்தும் நிகழ்வு ஒன்று கொழும்பில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. டயஸ்போரா என்பதற்கு புள்ளையான அர்த்தம் வழங்கப்படுவதாக இதன்போது வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்தார். புலம்பெயர் அமைப்புகளின் மாநாடு வேறெவரதும் ஆலோசனை அல்ல. அந்த கருத்தை நானே முன்வைத்தேன். உலகின் பல நாடுகளில் உயர் பதவிகளை வகிக்கும் பலர் உள்ளனர். டயஸ்போரா என்பது அதில் சிங்களவர்கள் இருக்கலாம், தமிழ் மக்கள் இருக்கலாம், முஸ்லிம் மக்கள் இருக்கலாம், பரங்கியர் இருக்கலாம். தமது தாய் நாட்டிலிருந்து வெளியேறி சென்று வெளிநாடுகளில் வசிக்கின்றனர். அவர்களால் அந்த நாடுகளில் உயர் பதவிகளை வகிக்க முடிந்துள்ளது. குறிப்பாக நாசா போன்ற நிறுவனங்களில் இலங்கையை சேர்ந்த 10 பேர் உள்ளதாக எனக்கு அறிய கிடைத்துள்ளது. எனவே அவர்கள் அனைவரையும் எமது புதிய பயணத்துடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். எமது தேசத்தின் மூலை முடுக்கெங்கும் பட்டி தொட்டி எங்கும் வியாபித்து வரும் போதைப் பொருளை இல்லாதொழிப்பதற்கான விழிப்புணர்வை உங்கள் இல்லங்கள் தோறும் நாங்கள் கொண்டு வருகிறோம். முதற்கட்டமாக ஜூன் 26, 27, 28ஆம் திகதிகளில் வடமாகாணத்தில், 2ஆம் கட்டமாக தென் மாகாணத்தில், 3ஆம் கட்டமாக மலையகத்தில், 4ஆம் கட்டமாக கிழக்கு மாகாணத்திலும் இல்லங்கள் தோறும் போதைப் பொருள் விழிப்புணர்வு உங்கள் இல்லம் நாடி வருகிறோம். விழிப்புணர்வை தருகிறோம். சமூகத்தை போதையிலிருந்து
மீட்போம் போதைப்பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம். சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை முன்னெடுக்கும் சமூக பணி. சர்வதேச தந்தையர் தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. வாழ்நாளில் ஒரு முறை இழைத்த தவறே தந்தையர் தினத்தில் இவர்கள் தனிமைப்பட்டு காணப்படுவதற்கான காரணமாக அமைந்துள்ளது. போதைப்பொருள் பயன்பாடே இவர்களின் வாழ்நாளில் இழைத்த தவறாகும். அவ்வாறானவர்கள் தேசிய ஊடக கட்டுப்பாட்டு சபைக்கு சொந்தமான திகாந்தய புனர்வாழ்வு நிலையத்தில் தமது வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த கதை இத்துடன் முற்று பெறுவதில்லை. போதைப்பொருள் வர்த்தகத்தை முழுமையாக முற்றுகையிடாமை காரணமாக பாடசாலை மாணவர்கள் முதல் முதியோர் வரை பாதிக்கப்படுகின்றார்கள். இலங்கை வரலாற்றில் 1983ஆம் ஆண்டு முதல் ஹெரோயின் பயன்பாடு காணப்படுகின்றது. அது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் தொற்று நோயாக அண்மை காலங்களில் பரவ ஆரம்பித்துள்ளது. இலங்கைக்குள் போதைப் பொருளை கொண்டுவரும் 3 பிரதான மார்க்கங்களை கண்டுகொள்ள முடிகின்றது. இந்த கடற்பரப்பை பயன்படுத்தி ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பரிமாற்றப்படுகின்றன. ஹெரோயின் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்ட மேலும் பல போதைப் பொருட்கள் சிலாபம் கடற்பரப்பின் ஊடாக பெருமளவில் கைமாற்றப்படுவதாக நியூஸ் ஃபர்ஸ்டினால் நடத்தப்பட்ட ஆய்வின் மூலம் கண்டுகொள்ள முடிந்தது. இலங்கையில் உள்ள இந்திய பிரதிநிதிகளுக்கு இங்குள்ள போதைப்பொருள் வர்த்தகர்கள் பணத்தை வழங்குவதுடன் அவர்கள் அதனை இந்தியாவில் உள்ள வர்த்தகர்களுக்கு வழங்குவதாக போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் குறிப்பிடுகின்றனர். இந்த வர்த்தகத்தின் பணப்பரிமாற்றம் உண்டியல் முறையில் இடம்பெறுவதாக அறிய கிடைக்கின்றது. போதைப்பொருள் வர்த்தகர்கள் கூறுகின்ற விதத்தில் இரவு நேரங்களில் இந்திய படகுகள் ஆழ்கடல் பகுதிக்கு வருகை தந்து வெளிச்ச சமிகைகள் ஊடாக இந்த போதைப்பொருள் பரிமாற்றம் இடம்பெறுகின்றது. இவ்வாறான சமிகை கிடைத்ததை அடுத்து இலங்கை வர்த்தகர்கள் அந்த படகுக்கு அருகில் சென்று போதைப் பொருளை பெற்றுக் கொள்வதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த வர்த்தகத்தில் ஈடுபடுவோருடன் நடாத்திய கலந்துரையாடலிருந்து அறிய கிடைத்துள்ளது. பல தசாப்தங்களாக போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஒருவருடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்திய கலந்துரையாடல். என்னுடன் 2 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் தற்போது உயிருடன் இல்லை. அவர்களுடனே நாங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல்களை முன்னெடுத்தோம். படகில் நாங்கள் கொண்டு வருவோம். தமிழ் இளைஞர்கள் சிலர் இருந்தார்கள். அவர்கள் கடலுக்கு நடுவில் வந்து தருவார்கள். நீர்கொழும்பிலிருந்து ஆழ்கடலுக்கு செல்வோம். பணத்தை அனுப்ப வேண்டும். பணத்தை பெற்றுக்கொள்ள இந்திய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் உண்டியல் மார்க்கத்தினூடாக பணத்தை அனுப்புவார்கள். 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்றால் நாங்கள் 4 அல்லது 5 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்குவோம். அதன் பின்னர் நாங்கள் கடலுக்கு வரும் தினத்தை அவர்களுக்கு கூறுவோம். 20 அடி படகு எடுத்துக் கொண்டு வருவதாகவும் நாங்கள் கூறுவோம். இருள் சூழ்ந்த பின்னர் செல்வோம். அவர்களுக்கு இடம் தெரியும். අපිට සල්ලි දුන්නාම අපිට ඒගොල්ලන් කියනවා ආවල් දවසේ ආවල් වෙලාවේ ආවල් මූදෝඩ අපි එනවා කියලා. අපේ බෝට්ටුව අඩි 20 බෝට්ටුව අරගෙන අපේ කට්ටිය මේ මූදෝඩට මූදේ බෝට්ටු ගිය මිනිස්සුන්ට දන්නවා කරෝලේ ගිහලා ඒගොල්ලන් තැන දන්නවා ඒගොල්ලන් කියලා. මොකක්ද සංඥාවක් දෙනවා නඳුර ගන්න. ஆம், சமிக்ஞை ஒன்று வழங்கப்படும். நாங்கள் அவர்களிடமிருந்து பரிமாற்றிக் கொள்வோம். ලංකාවේ චෙක් පොයින්ට් තියෙනවා නම් මම ඔක්කොම දෙන්න කොහොමද කියන්නේ? ඒවට මේ அதற்கு நடைமுறைகள் உள்ளன. சில வேளைகளில் அரசாங்க வாகனங்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம். எங்களுடைய பலர் பிடிபட்டுள்ளனர். 5 அல்லது 6 பேர் பொருளை கொள்வனவு செய்வார்கள். 30 கிலோகிராம், ஒருவருக்கு 5 கிலோகிராம் வீதம் நீர்கொழும்புக்கு கொண்டு வந்ததன் பின்னர் பரிமாற்றப்படும். பிடிப்பட்டவர்கள் பணத்தை வழங்கி தப்பிச் சென்று விடுவார்கள். பிடிப்படும் இடத்திற்கு பணம் வழங்கப்படும். அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும். வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது போலீசார் பணத்தை கோருவார்கள், பொதியை வழங்குவார்கள். நானும் இதனை குறிப்பிட்ட காலம் செய்தேன். කොමත් කාලයක් කරා තමයිනේ. දැන් මම පොලිස් නිලධාරියෙක් මම කුඩු ගත්ත ගමන් මම පොතේ ලියනවා මේක මේ ප්‍රමාණයක් ගත්තා කියලා. ඊට පස්සේ කොහොමද මේක නේද? පොතේ ලිව්වාගේ පාසලෙත් තියෙනවා.
புத்தகத்தில் எழுதியதை போன்று ஒரு பொதி வைக்கப்படும். அதில் குடியிருக்காது, அதில் வேறு பொருட்கள் இருக்கும். சிலர் அரசு வாகனங்களை கொண்டு வருவார்கள். சில சந்தர்ப்பங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த போதைப்பொருள் குறித்து பல்வேறு தகவல்கள் மறைமுகமாக காணப்பட்டாலும் இது தொடர்பில் விளக்கமுள்ள மற்றொரு தரப்பினரை சந்திக்க முடிந்தது. இந்த வர்த்தகம் இடம்பெறுகின்ற கடற்கரை பகுதிகளில் உள்ள மீனவர்கள் குறிப்பாக தெரியாத படகுகள் மற்றும் தொழில் செய்யும் படகுகளிலே இந்த வர்த்தகம் இடம்பெறுகிறது. குறிப்பாக இந்தியா அருகில் உள்ளமையினால் சிலாபம் கடற்பரப்பில் நாளாந்தம் இது முன்னெடுக்கப்படுகிறது. இலங்கையில் நாளாந்தம் அதனை காண்கிறோம். 3 அல்லது 4 கிலோகிராம் எடையுடைய பொதிகளையே நாங்கள் கண்டுள்ளோம். அவை கைமாற்றம் செய்யப்படும் போது 119 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை மேற்கொண்டு முறையிடுவோம். முடியுமானால் அவர்களை பிடித்து தருமாறு அவர்கள் கூறுவார்கள். எங்களுக்கு நேரத்தை கூற முடியாது. 1 வாரம் தங்கியிருந்தால் அவர்களை பிடிக்க முடியும். நகுல் வெளிச்சம் என்றே நாம் அதனை அறிவோம். ஒரு இடம் ஒன்று உள்ளது, சிறிய நகுல் வெளிச்சம் என்று. அந்த இடத்தை நாங்கள் கூறுவோம். அந்த இடத்திலிருந்து வெளிச்ச சமஞ்ஞையை காட்டுவார்கள். இங்கிருந்து அல்ல, இந்தியாவிலிருந்து வெளிச்சத்தை காட்டுவார்கள். சராசரியாக 50 வீடுகளை எடுத்துக்கொண்டால் அதில் ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. கழனியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் இந்த தரவு வெளியிடப்பட்டது. நாட்டில் 200 லட்சம் பேரில் 1 லட்சம் பேர் போதைப் பொருள் பயன்படுத்துகின்றனர். எத்தனை வீடுகள் நாட்டில் இருக்கின்றது என்று கணித்து பாருங்கள். 50 லட்சம் குடும்பங்கள், அனைத்து 50 வீடுகளிலும் ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்துகின்றார். அவ்வாறானதொரு நிலை காணப்படுகின்றது. இதனால் குற்ற செயல்களும் அதிகரிக்கின்றன. கொலைகள் மற்றும் கற்பழிப்புகள் போன்ற குற்ற செயல்கள் அதிகரிக்கின்றன. இதனால் 1 லட்சம் பேர் சிறையில் உள்ளனர். நாட்டின் சனத்தொகையில் 200 லட்சம் பேர், இதில் 1 லட்சம் பேர் சிறையில் உள்ளனர். இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லை. இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றனர். இதனை மாற்றி அமைக்க வேண்டும். இளைஞர்கள் தொழில் வாய்ப்பு வழங்கி நாட்டை திருத்த வேண்டும். முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே நிதி மோசடி குற்ற விசாரணை பிரிவுக்கு என்று அழைக்கப்பட்டார். விளையாட்டு அமைச்சுக்கு சத்தோச கூட்டுறவு வர்த்தக நிலையத்தினூடாக விளையாட்டுப் பொருட்களை கொள்வனவு செய்ததாக கூறப்படுகின்ற சம்பவத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் 39 மில்லியன் ரூபாய் மோசடி தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்காக அவர் அழைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தீட்சகர் ருவான் குணசேகர குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சரிடம் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 12:30 வரையான 3 மணித்தியாலங்கள் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். நாட்டின் அபிவிருத்திகள் தடைப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தங்கல் வலய கல்வி பணிமனையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். தங்கல்லி வலயக்கல்வி பணிமனை வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட அனகாரிக தர்மபால உருவச்சிலையை திறந்து வைப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டில் அபிவிருத்தியை முன்னெடுக்கும் போதும் வீதிகள் மற்றும் தொழிற்சாலைகளை அபிவிருத்தி செய்யும் போதும் சாடுகின்றனர், திருடர் என்கின்றனர். ஆனால் இன்று பல பில்லியன்கள் கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதில் உங்களுக்கு சம்பளம் வழங்குகின்றனர். இதனைத்தான் செய்கின்றனர். நாட்டில் அபிவிருத்தி ஏற்படவில்லை. நாட்டின் அபிவிருத்திக்கு கல்வி அளப்பெரிய பங்காற்றும் நிலையில் பாடசாலைகளில் ஆசிரியர்களின்றி கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுவது வேதனைக்குரிய விடயமாகும். இது முல்லைத்தீவு கல்வி வலயத்துக்குட்பட்ட கொக்கு தொடுவாய் அரசினர் கடவன் பாடசாலை. 2010ஆம் ஆண்டு மீள்குடியேற்றத்தின் பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை அடிப்படை வசதிகளற்ற நிலையில் இயங்கி வருகின்றது. சுமார் 200 மாணவர்கள் கல்வி கற்கும் இந்த பாடசாலையில் தரம் 1 முதல் 11 வரை கல்வி கற்கும் பெரும்பாலான மாணவர்கள் கொட்டில்களில் கல்வி கற்று வருகின்றனர். கிடகினால் வேயப்பட்ட கூரைகளின் கீழ் தமது கல்வி நடவடிக்கையினை மேற்கொள்ளும் போது மழைக்காலங்களில் பலத்த சிரமத்தை எதிர்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். யுத்த பாதிப்பால பிள்ளைண்ட படிப்புகள் எல்லாம் சீரழிஞ்சு கொண்டு போனேன். இப்ப நாங்கள் 30 ஆண்டு பிற்பட்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் மீளுடியேற்றம் ஏற்றப்பட்ட பிறகும் எங்கள்ட பிள்ளைகளே இனியாவது நாங்கள் ஒரு ஒழுங்கு நிலைக்கு கொண்டு வருவோம் என்று எங்கள்ட பெற்றார் எல்லாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலையும் எங்களுக்கு ஒழுங்கான கட்டிடம் அமைச்சு தரையில்லை. போதிய ஆசிரியர்களை இந்த பாடசாலைக்கு போட்டு தரையில்லை. அதிபர் இல்ல. முக்கியமான பிரச்சனை ஒரு பாடசாலையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு நடத்துறது, ஒரு வழிகாட்டியாக இருக்கிற ஒரு அதிபர் இல்லாத பாடசாலை எவ்வாறாக இயங்கும்? பிள்ளைகள் என்ன செய்து சொன்னால் இந்த படிப்பை நாடி
அடுத்த கிராமங்களில் போய் அந்த தங்களுடைய படிப்பை வீண் செலவழித்து படிக்குதுகள், பஸ் ஏறி போய் படிக்குதுகள். பாடசாலையில் முக்கிய பாடங்களுக்கான ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் சிரமங்களை எதிர்கொள்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர் அங்கலாய்க்கின்றனர். புனித ரமலான் விசேட தொகுப்பு அடுத்து மானிடர்களுக்கு நரகத்திலிருந்து மீட்சி அளிக்கும் மாதமாக ரமலான் மாதத்தை அல்லாஹ் அருளியுள்ளான். இத்தகைய சிறப்பு நிறைந்த மாதத்தில் நோன்பு நோட்பவர்களுக்கு பல அருட்கொடைகள் காத்திருப்பதாக நபிகளார் நவின்றுள்ளார்கள். ஈமானுடன் நோன்பு நோட்பவர்களுக்கு ரையான் சுவனவாசல் காத்திருப்பதாக அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் கூறியுள்ளார். நோன்பு ஒரு பயிற்சி பட்டறையாகும். மனிதனுடைய ஆசைகளை இச்சைகளை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதற்கான பயிற்சியை வழங்குகின்ற காலமாக ரமதான் அமைந்திருக்கின்றது. உலகின் சகல பிரச்சினைகளுக்குமான அடிப்படை மனித ஆசை. இந்த மனித ஆசையை கட்டுப்படுத்துவதற்கூடாக மனிதநேய பண்புகளான அன்பு, பாசம் போன்ற மனிதநேய குணங்கள் வளர்க்கப்படுகின்றன. இதன் விளைவாக மனிதன் இறைவனையும் நெருங்குகின்றான், மனிதனையும் நெருங்குகின்றான். மனித வாழ்வு இதனால் செழிக்கின்றது, வளம் பெறுகின்றது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்போடு வாழுகின்ற ஒரு சூழல் உருவாகின்றது. இதனை இலக்காக கொண்டதாகவே ரமதான் மனிதனுக்கு பயிற்சி வழங்குகின்ற நோன்பு என்ற கடமையை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான காலமாக மார்க்கத்தால் விதிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச ஒலிம்பிக் தினத்தை முன்னிட்டு தேசிய ஒலிம்பிக் குழு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வு மன்னார் மடு தேவாலயத்தில் இன்று ஆரம்பமானது. சர்வதேச ஒலிம்பிக் தினத்தை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வு இன்றும் நாளையும் மன்னார் நகரில் நடைபெறவுள்ளது. மன்னார் மடு தேவாலயத்தில் ஒலிம்பிக் சுடருக்கு ஆசி வழங்கப்பட்டது. பாடசாலை மாணவ மாணவிகள், தேசிய ஒலிம்பிக் குழுவின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதற்கமைய இன்று கூடைப்பந்து மற்றும் பேட்மிண்டன் பயிற்சி முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை சர்வதேச ஒலிம்பிக் தினத்தை முன்னிட்டு நாளை சித்திர போட்டியும் ஓட்ட போட்டிகளும் இடம்பெற உள்ளன. இந்த நிகழ்விற்கு ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. இரவு 10:45க்கு நமது நியூஸ் ஃபர்ஸ்ட் லைவ் இடம்பெறும். வணக்கம்.